இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்குனது சினிமாக்காரன் இல்ல, அரசியல்வாதி. தன்னுடைய 15வது வயதிலே அரசியலிலே அடி எடுத்து வைத்தவர். யுத்த எதிர்ப்புக்கான அந்த பிரச்சாரத்திலே பங்கு பெற்றார். விடுதலை போராட்டம், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய உணர்வுகள், இதிலிருந்து கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்திலே அவர் பங்கு பெற்றார். ஓராண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இவரை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று அவருடைய பெரிய முறுக்கு மீசை, ஒவ்வொரு முடியாக அதை அவர்கள் பிடிக்கினார்கள். அப்ப அவர் ஒரு முடிவு சொன்னாரு. அப்ப எடுத்த முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற வரையில் நான் மீண்டும் மீசையை வைக்க மாட்டேன் அவர் எடுத்தாரு. நன்றி, வணக்கம்.